உங்கள் அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக்கின் ஆடியோ நாவல் சேனல். ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் கதைகளோட அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா கிடைக்கும். எந்த கவலையும் சுமக்காத சிறு பறவையாக சுதந்திர வானில் சுற்றித் திரிய ஆசை. கைகோர்க்க கண்ணாளன் துணை வருவானா? ஸ்ரீயின் சின்ன சின்ன ஆசைகள். அத்தியாயம் 25. அலுவலகம் முடிந்து வந்த தீபன் காரை பார்க் செய்துவிட்டு வெளியே வராமல் ஸ்டியரிங்கில் தலை வைத்து அமர்ந்திருந்தான். என்னதான் நேரம் கழித்து வீட்டிற்கு வந்தாலும் சாதாரண உரையாடல்களை அவனால் தன்யாவிடம் தவிர்க்க முடியவில்லை. அவளும் எந்த கள்ளமும் இல்லாமல் நளினியிடம் பேசுவது, அவளது எலக்ட்ரானிக் ஷார்ட் கோர்ஸில் நடக்கும் சில சுவாரஸ்யமான நிகழ்வுகள் என்று சொல்லி சிரித்துவிட்டு மீண்டும் சென்னை பேச்சை ஆரம்பித்தால் தீபன் தூக்கம் வருகிறது என்று கலன்று கொள்வான். தன்யாவும் அவரிடம் அழுத்தம் கொடுத்து எதுவும் பேசுவதில்லை என்பது போல அவனுக்கு சில நாட்களாக தோன்றிக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமின்றி கிருஷ்ணன் போன் செய்து அவர் ரூபனோடு பேசியதை சொல்ல வரும்போதே தான் தன் தந்தையை காயப்படுத்த விரும்பவில்லை என்று அந்த பேச்சுக்கு தடை போட்டுவிட்டு அவனோடு பலமுறை பேச முயன்ற ரூபனையும் தவிர்த்தே வந்தான் தீபன். தினமும் இரவு தன்யா தூங்கிய பின்னர் அவளை அணைத்துக் கொண்டு, தயா, என்ன நீ லவ் பண்ணலையாடி? என்னால இத நேர்ல உன்கிட்ட கேட்க முடியலடி, என்னமோ தடுக்குது என்று புலம்பி விட்டு அவள் நெற்றியில் முத்தம் பதிக்கும் போது தன்யாவின் இதழில் ஒரு புன்னகை மலரும். அவள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தாலும் அவள் தீபனின் ஸ்பரிசத்தை உணர்ந்திருந்தாள் என்பதற்கு சாட்சி அந்த புன்னகை மட்டுமே. ஆனால் அதை புரிந்து கொண்டு தன் கோட்டை விட்டு வெளியே வராமல் மனதை குழப்பத்தில் ஆழ்த்தியே வைத்திருந்தான் தீபன். இப்போது வீட்டிற்கு சென்றாலும் அதேதான் நடக்கும். அவனால் தன்யாவின் கண்களை பார்த்து என்னை காதலிக்கிறாயா என்று கேட்க முடியவில்லை என்ற கோபம் அவன் மேலே இருந்து கொண்டிருக்க, சோர்ந்து இருந்த தீபனின் நடவடிக்கையை அபார்ட்மெண்ட் கார்டன் ஏரியாவில் அமர்ந்திருந்த நீலாம்பரியும் மீனாட்சியும் கண்டு தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். இந்த பையன் எப்படியும் தனுவை விட 4-5 வயசு பெரிய பையன் தானே. அவ இப்பதான் காலேஜ் முடிச்சு வந்திருக்கா. இன்னும் குடும்ப வாழ்க்கை பத்தின பெரிய புரிதலே அவகிட்ட இல்ல. ஆனா இவருக்கு இருக்கும் தானே. இவங்க கல்யாணம் நடந்த விதத்தை தனு சொன்னப்போ எனக்கு அவ்வளவு ஆச்சரியம். ஒருத்தர் கூட அவங்க கிட்ட பொண்ணு மாப்பிள வேறன்னு சொல்லவே இல்லையாமே. ஒருவேளை இன்னுமே இந்த பையனுக்கு விஷயம் தெரியாதோன்னு எனக்கு தோணுது நீலா என்று மீனாட்சி கூற, என்ன சொல்ற மீனு? 2 பேரும் ஒரே வீட்டுலதான் 2 மாசமா இருக்காங்க. இத கூடவா பேசிக்க மாட்டாங்க? உன் வீட்டை பத்தி சொல்லுன்னு கேட்டிருந்தாலே தனு உங்க அக்காவை பத்தி சொல்லிருப்பாதானே என்று கேட்டதும், நீ சொல்றது நியாயம்தான். ஆனா இந்த காலத்து பிள்ளைங்க எதை பேசணுமோ அத பேசாம தயங்கி சங்கடப்படுதுங்க. அதே போல எதை பேசக்கூடாதோ அத பேசி பிரச்சனையை வளர்த்துக்குதுங்க. என்னத்த சொல்ல என்று மீனாட்சி சலித்துக் கொள்ள, என்னவோ மீனும், தனு ரொம்பவே நல்ல பொண்ணு. அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு எப்படியும் நான் வேண்டிப்பேன். இத தவிர இவங்க விஷயத்துல நாம செய்ய ஒண்ணுமே இல்ல. இவங்களா பேசி தெளிஞ்சாதான் உண்டு என்று எழுந்து கொள்ள, நேரமாகுது போலாம். நாளைக்கு லஞ்ச் என் வீட்டு வந்துரு, சரியா? நான் எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பிடுறேன் என்று சொல்லிவிட்டு இருவரும் அவரவர் வீட்டுக்கு நடந்தனர். தீபன் நெடுநேரத்திற்கு பின் காரில் இருந்து இறங்கி வீட்டை நோக்கி நடந்தான். அவளோடு எப்படி பேசுவது என்றே தெரியவில்லை அவனுக்கு. ஆனால் தீபனின் வரவை ஆவலாக எதிர்நோக்கி இருந்தாள் தன்யா. அவன் உள்ளே நுழைந்ததும், என்ன இவ்வளவு நேரம்? நான் ரொம்ப முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு காத்துட்டு இருக்கேன். முக கழுவிட்டு வாங்க, காபி சாப்பிட்டுட்டே பேசலாம் என்று அவள் சமையல் அறைக்குள் செல்ல, இப்பவே சொல்லுதையா, நான் டயர்டா இருக்கேன், மேபி சீக்கிரம் தூங்கிடுவேன் என்று கண்ணை தேய்த்தபடி தீபன் சொல்ல, என்ன எப்ப பாரு தூக்கம்? உங்களுக்கு அழகான பொண்டாட்டி நான் ஒருத்தி இருக்கிறது ஞாபகமே இல்ல ராஜா என்று முகத்தை திருப்பிக் கொண்டு சிறு குழந்தை போல கையை கட்டிக்கொண்டு நிற்க, அதற்கு மேல் பொறுக்க முடியாத தீபன் அவளை இழுத்து அணைத்தான். அவன் அணைப்பு இறுகிக் கொண்டே போனது. அவனால் சொல்ல முடியாத காதலை, அவளிடமிருந்து உணர முடியாமல் தவிக்கும் காதலை அந்த அணைப்பு மூலம் அவன் வெளிப்படுத்திக் கொண்டிருக்க, தன்யாவின் கரமும் இம்முறை தீபனின் தோளிலும் முதுகிலும்
படர்ந்து தன் விருப்பத்தை தெரிவித்துக் கொண்டிருந்தது. அவனின் அணைப்பின் இறுக்கத்தை தாள முடியாமல் தன்யா திணறியபடி ராஜா என்று முனக, அவனோ எதையும் கவனிக்கும் மனநிலையில் இல்லை. தன் பொம்மை தனக்கே என்று பிடிவாதமாக குழந்தை பொம்மையை இறுக்கிக் கொள்வது போல தீபன் தன்யாவை அணைத்திருந்தான். ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுக்க முடியாத தன்யா பேச்சு கொடுத்தால் சற்று தளர்ந்து இயல்பாகி பேசுவான் என்ற நினைப்பில், ஒரு முக்கியமான விஷயம்னு சொன்னேனே, என்னன்னு கேட்கவே இல்ல ராஜா நீங்க என்று அவனுக்கு எதிர்ப்பு காட்டாமல், அதே நேரம் அவனின் அணைப்பிலிருந்து விடுவித்துக் கொள்ளும் பொருட்டு தன்யா பேச, அப்போதும் தீபன் அமைதியாக அவளை அணைத்து நின்றதால் தன்யா தன் பேச்சை தொடர்ந்தாள். அத்தா போன் பண்ணிருந்தாங்க, நாளைக்கு இங்க வராங்களாம், ஆபீஸ்க்கு லீவ் சொல்லிடுங்க, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்று நடக்க போகும் நிகழ்வு தெரியாமல் அவள் சொல்லிக் கொண்டிருக்க, அத்தான் என்ற வார்த்தையிலிருந்தே இறுக்கத்தை தளர்த்திய தீபன் ரூபன் வருகிறான் என்று சொன்னதும் தன்யாவை உதறி தள்ளிவிட்டு விறுவிறுவென்று தங்கள் அறைக்கு சென்று தாழிட்டுக் கொண்டான். பல முறை தன்யா அழைத்தும் அவன் கதவை திறக்காததால், அவர் செஞ்சது தப்புதான், அதுக்காக அவரோட பேசாம இருக்க முடியுமா? என்ன இருந்தாலும் கூட பிறந்த பொறப்பு, நாம தான் கொஞ்சம் இறங்கி போகணும் ராஜா என்று கணவனை சமாதானம் செய்யும் நோக்கில் அவள் சொல்ல, படார் என்ற கதவை திறந்தாள் தீபன். ஆனால் தனு தான் சொன்னதை முழுமைப்படுத்தும் எண்ணத்தோடு, நான் அதெல்லாம் எப்பவோ மறந்து பேச ஆரம்பிச்சிட்டேன், ஆனா உங்ககிட்ட சொல்லாம இருக்க மனசு வரல, எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல ராஜா, நாமளும் அதை மதிக்கணும் இல்லையா என்று அவன் முகம் பார்க்க, ஆமா நீயே அவனை அத்தான் சொல்ற, என்ன அப்படி கூப்பிட பிடிக்கலன்னு அன்னைக்கு சொல்லிட்டு இன்னைக்கு அவனை சொல்லும் போது மட்டும் இனிக்குதா என்று சந்தேகம் எழுப்பிவிட்டு பதிலளிக்க இடம் கொடுக்காமல், நீ அவனை மன்னிக்கலாம், ஆனா நானோ என் அப்பாவோ அவனை மன்னிக்க தயாரா இல்ல, இனி அவன் பேச்சே இருக்கக்கூடாது, ஒருவேளை பேசுறதா இருந்தா இங்க இருக்க வேண்டாம் என்று சுவற்றை பார்த்து தீபன் கூறவும், அவனை நொறுங்கி போன மனதோடு பார்த்த தன்யா, இதை ஏன் வீடுன்னு நினைச்சே ராஜா, நீங்க என்னோட கணவர்னு நினைச்ச, உங்களோட எதையும் பேச சிரிக்க எனக்கு உரிமை இருக்குன்னு இவ்வளவு நாள் நினைச்ச, ஆனா இப்பதானே தெரியுது அப்படி இல்லைன்னு. நான் தப்பு பண்ணின என் அக்காவையே மன்னிச்சுட்டேன், அப்படி இருக்கும்போது ரூபனத்தான மன்னிக்க மாட்டேனா? அவர் மனசறிஞ்சு எந்த தப்பும் செய்யல, அவரோட சூழ்நிலை அப்படி இருந்திருக்கு. இன்னைக்கு நாம வாய் கிழிய பேசலாம் அவர் செஞ்சது தப்புன்னு, ஆனா அன்னைக்கு இருந்த சந்தர்ப்பத்துல அவரால அதை தவிர வேற எதையுமே செஞ்சிருக்க முடியாது. போகட்டும், இனிமே நான் அவரை பத்தி பேசல, ஆனா உங்களுக்கு அண்ணன்னா எனக்கு அவர் அத்தான், அதான் உறவு சொல்லி சொன்னேன். உங்களை அன்னைக்கு அப்படி கூப்பிட பிடிக்கலன்னு சொன்னதுக்கு காரணம், நீங்க என்னோட கணவர், உங்களை நான் தனித்துவமா தான் பாக்குறேன், கணவர்னு உறவை சொல்லி கூப்பிட முடியாது. அதனால ஆசையா சக்கரவர்த்திங்கிற உங்க பெயருக்கான சுருக்கமாவும், அதே நேரம் என்னோட மனசு ஆள போற ராஜா நீங்கன்னு நினைச்சுதா நான் உங்களை ராஜான்னு கூப்பிடுறேன். இனிமே நான் உங்களை அப்படி கூப்பிடவும் மாட்டேன், உங்க கூட பேசவும் மாட்டேன். அப்புறம் இங்க இருக்க கூடாதுன்னா சொல்லிடுங்க, நான் என் மாமியார் வீட்டுக்கு போயிடுவேன் என்று பொறுமையாக சொல்லிவிட்டு மீண்டும் அந்த ஒற்றை கட்டில் இருந்து அறைக்கு சென்று அமர்ந்து கொண்டாள். அவள் பேச பேசவே அதிர்ந்து போன தீபன் தான் பல விஷயங்களை புரிந்து கொள்ளாமல் இருப்பது போன்று தோன்ற அவளிடம் தெளிவாக பேசிவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவள் இருந்த அறைக்கு சென்றான். என்ன துணிமணி எல்லாம் பைக்குள்ள குடியிருக்கு, நேத்து ஸ்ரீரங்கம், இன்னைக்கு என்ன சமயபுரமா என்று மரகதம் கேலி போல கேட்க, இல்ல மரகதம், நான் சென்னை போறேன் என்று துண்டை மடித்து உள்ளே வைத்தார் வேலப்பன். அட, ஊரையே தாண்ட மாட்டீரு, இப்ப என்ன புதுசா, ரங்கநாதர் என்னமோ ஸ்பெஷலா உங்களை கவனிச்சு அனுப்பினாரா நேத்து என்று வியப்பை காட்ட, அப்படிதான் எனக்கும் தோணுது மரகதம் என்று சீரியஸாக சொன்னவர், நேத்து தரிசனம் முடிச்சிட்டு பிரகாரத்துல வந்து உட்கார்ந்தேன், அப்ப பின்னால இருந்து 2 பேரு பேசின விஷயம் எனக்காகவே சொல்ற மாதிரி இருந்தது மரகதம் என்று சொல்லிவிட்டு நேற்று நடந்ததை நினைவு கூர்ந்தார். இங்க பாரு பரசு, நான் மறுபடியும் சொல்றேன், நான் பார்த்தது உன் பையனைத்தான், இது முதல் தடவை இல்ல, அவனுக்கு நீ செல்ல கொடுக்கறது தப்புன்னு நான் சொல்லல, ஆனா அவன் உன்கிட்ட காட்டுற அந்த முகம்தான் நிஜம்னு நீ நம்பினா உன்னை விட முட்டாள் யாருமே இல்ல என்று சொல்ல, அவரின் நண்பரான அந்த பரசு என்பவர், என்னடா சொல்ற,
என் பையனுக்கு நான் அவ்வளவு சுதந்திரம் கொடுத்திருக்கேனே, எல்லாத்தையும் என்னோட அவனால ஷேர் பண்ணிக்க முடியும், பண்ணவும் செய்யறான். ஆனா நீ சொல்ற அந்த சிகரெட் பழக்கம் அவனுக்கு இல்லடா, அது ஆபத்துன்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது என் பையன் எனக்கு தெரியாம அப்படி செய்ய மாட்டான்டா என்று நம்பிக்கையாக சொன்னார். உனக்கெல்லாம் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? நம்ம பசங்க நம்ம மேல நிறைய மரியாதை வச்சிருப்பாங்க பரசு, அதனால நம்ம முன்னாடி நல்லபடியா தான் நடந்துப்பாங்க. ஆனா அவங்களுக்கு இன்னொரு முகம் இருக்கும், அதுல நமக்கு பிடிக்காத ஆனா அவங்க வயசுக்கே உரிய சேட்டை, கெட்ட பழக்கம், நம்ம பிடிக்கலன்னு சொல்ற அவங்க நண்பர்களோடான பழக்கம் எல்லாமே இருக்கும். அதுக்கு அவங்க வைக்கிற பேர் என்ன தெரியுமா? அப்பா இன்னும் பழைய காலத்திலே இருக்காரு, கொஞ்ச நாள் போனா புரிஞ்சுப்பாரு அப்படின்னு. அவர் வார்த்தைய மீறிட்டேன்னு தெரிஞ்சா வருத்தப்படுவாரு அப்படின்னு தான். அதனால எப்பயும் நம்ம பிள்ளைகளை பத்தி நமக்கு முழுசா தெரியணும் அப்படின்னு நாமளே சொல்லிக்கவே முடியாது. உன் பையனோட நண்பன் எவனையாவது பிடிச்சு நயமா பேசிப்பாரு, அப்ப தெரியும். இப்ப வருத்தப்படுறத நிறுத்திட்டு வா, திருவானைக்காவல் போயிட்டு வீட்டுக்கு போகலாம் என்று இருவரும் கிளம்பினர். இவ்வாறு மரகதத்திடம் வேலப்பன் சொல்ல, சரியாதான் சொல்லியிருக்காரு, ஆனா உங்களுக்கு என்ன புரிஞ்சது? இதுலதான் எனக்கு சந்தேகமே என்று அவர் ஆச்சரியம் காட்ட, நான் என் பொண்ண பத்தி எல்லாம் தெரியும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அது உண்மையான்னு எனக்கு தெரியவே இல்லை. அதான் நேத்தே அவளோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு நம்பர் இருந்ததுன்னு கூப்பிட்டு பேசி அவ இப்ப தங்கி இருக்க இடத்தோட அட்ரஸ் வாங்கியிருக்கேன். நாளைக்கு நேர்ல போய் அவளோட மனசுல என்ன இருக்குன்னு பாத்துட்டு வரேன் என்று அவர் பையை எடுத்துக்கொள்ள, நான் இதைத்தானே 4 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவளை நீங்க நாள் முழுக்க ஆள் போட்டு கண்காணிச்சு வச்சுக்கோங்கன்னு சொல்லல. ஆனா அவளோட நடவடிக்கைய அப்பப்போ என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா? அப்பதானே அவளை அறியாம தப்பான பாதைக்கு போனாலோ இல்ல ஏதாவது பிரச்சனைக்கு பயந்து நம்ம கிட்ட சொல்லாம விட்டிருந்தாலோ நம்மளால நம்ம மகளை காப்பாத்த முடியும் என்று மரகதம் வேகமாக பேசினார். சரிம்மா, புரியுது, போய் நேர்ல பாத்துட்டு வந்துடுறேன் என்று பையை தோளில் போட்டுக்கொண்டவர் தன் மகளை காண ஆவலாக சென்னை நோக்கி சென்றார். இந்த அத்தியாயத்தை கேட்டு மகிழ்ந்தீர்களா? அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம். மறக்காம உங்களைப் போலவே கதை கேட்க விரும்பும் வாசகருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க.